தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் வரலாற்றில் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட வீரத்தின் விளைநிலமாக திகழ்ந்த நம்முடைய வீர பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலம் கிபி 705 முதல் 745 வரை, ஏறக்குறைய 40 ஆண்டுகள் சோழ மண்டலத்தை கட்டி ஆண்ட பெரும் சாம்ராஜ்யமாக திகழ்ந்த நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். வரலாற்றில் தோல்வி காணாத மன்னர்களில் ஒருவர் இவரும் ஒருவர். அதாவது 14 பெரும்போர்கள் கண்டு தோல்வி காணாத வெற்றி வகை மட்டும் கண்ட பேரரசர். அதுவும் சாதாரணமாக அல்ல, வாகைப்பூ சூடி, அதாவது வெற்றி கண்ட பிறகுதான் வாகைப்பூ சூடுவார்கள். ஆனால் போருக்கு செல்லும் பொழுது வாகைப்பூ சூடிக்கொண்டு போரிட்டு வெற்றி கண்ட நம்முடைய வீர பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். அவருடைய பிறந்த நாளும் அவருடைய சதய விழாவும், அதாவது சதயம் என்பது 1000 ஆண்டு கடந்த மன்னர்களுக்கும் தான் கொண்டாடுவார்கள். அது தமிழகத்தில் வீர பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனுக்கும் தான் இன்று தமிழகத்தில் கொண்டாடுகிறார்கள். அதுபோல இந்த சதய விழா நாளில் அவருடைய சிறப்புகளையும் அவருக்கு அளிக்கப்பட்ட புனையப்பட்ட பட்ட பெயர்களையும் பற்றி தெரிந்து கொள்வோம். அவர் போரிட்ட போர்க்களங்கள், அதாவது கொடும்பாலூர், திங்களூர், மன்னலூர், காந்தலூர், அலிந்தியூர், காரையூர், மங்களூர், புகழி, அன்னவாலி, வெண்கொடை என்ற 12 பெரும்போர்களை சந்தித்து, அதுவும் தன்னுடைய படையாலும் தன்னுடைய வலிமையாலும் சந்தித்த ஒரு மாபெரும் வீரர். அவருக்கு புனையப்பட்ட பட்ட பெயர்கள் புலவர்கள் பாடல்கள் மூலம் கொடுக்கப்பட்டது. சத்ருமல்லன், கல்வர் கல்லன், மாறன், அபிமார தீரன், சத்துருகேசரி, அதிசாகசன், வேல்மாறன், சாத்தன்மாறன், வல்லக்கூன், செருமாறன், வான்கூன், தஞ்சைக்கூன் என்று புனையப்பட்ட பட்ட பெயர்களும் உண்டு. இது வழிநெடுக இவரை அழைக்கப்பட்டது. ஆனால் அதிகம் அழைக்கப்பட்டது என்றால் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்றுதான். ஆனால் இவருடைய இயற்பெயரானது சூரன் மாறன் என்றுதான் இவருடைய இயற்பெயர். தகவல்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும், இன்று இருக்க அனைத்து தமிழர்களுக்கும், இன்றைய இளைய தலைமுறைகளுக்கும் ஒவ்வொருவரும் கொண்டு சேர்க்க வேண்டும். அவருடைய சதய விழா நாளை, அவருடைய பெரும் புகழையும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.